முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இப்ப ஏற்கனவே இவருடைய தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனு தாக்கல்ல என்ன கோரியிருக்காங்க, மேலும் இவர் கொடுத்திருந்த அந்த வழக்கு தொடர்பான தகவலும் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். தருமபுரம் ஆதீனம் ஏற்பாட்டில் சென்னை காட்டாங்குளத்தூர்ல நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த மே மாதம் 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் காரில் வந்து கொண்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில மதுரை ஆதீனத்துடைய கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவியது. இந்த நிலையில இவருடைய பேச்சு என்பது இரு பிரிவினருக்கிடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்று கருதி முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் உள்நோக்கத்தோடு தனக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.